வெடிஞ்சிருச்சு. இன்னும் என்ன தூக்கம்? எல்லாம் எந்திரிங்க. வெடிஞ்சிருச்சு. இன்னும் என்ன தூக்கம் வேண்டியது இருக்கு? சீக்கிரம். தனியா சொல்லுமா? சீக்கிரம். என்னடா இப்படி எழுப்பிவிட்டாங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டேன். குளிக்கணுமா, சாப்பிடணுமா, நான் ரொம்ப கஷ்டப்பட்ட காலையில் எழுந்திருக்கிறதுக்கு. அப்படி இப்படி இருந்துச்சாச்சு. தூக்கம் வந்து சரியாக இல்லை. அதுக்கப்புறம் வந்து எழுப்பி விட்டாங்க. ஸோ இப்போ வந்து என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு தெரில. பார்ப்போம் என்ன சம்பவம் வெயிட் பண்ணிட்டுருக்கு. காலை சாப்பாடு கொடுக்கணும். ஸோ 3 பேர், ஃபர்ஹானா, அருள்மணி, சண்முகம், நம்ம பிரிசனருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுங்க. எல்லாத்தையும் முடிக்கணும். ஒரு வேஸ்ட் கூட இருக்கக்கூடாது. சரியா? எல்லாம் மிச்சம் வைக்காம சுத்தமாக சாப்பிட்டு முடிக்கணும். வேஸ்ட் பண்ணக்கூடாது. எனக்கு பிடிக்காது. அச்சம் என்பது மடமையடா. கடல் போலே கனவுகள் ஆழம், பயமில்லை நம்மிடம் தாழம். வானம் நம்மை நோக்கி கூவுது, வாழ்க்கை ஒரு போராட்டம் வெல்லுது. அச்சம் என்பது மடமையடா, தடைகள் எல்லாம் சோதனைதான். விழுந்தாலும் எழுந்து நின்று வீரம் காட்டும் நம்மதான். அச்சம் என்பது மடமையடா, தடைகள் எல்லாம் சோதனைதான். விழுந்தாலும் எழுந்து நின்று வீரம் காட்டும் நம்மதான். உள்ளத்தில் தீயை கொளுத்து, பயத்தை சுவாசம் போல தள்ளு. நீதான் நாயகன், நீதான் கதையின் தலைவன். அச்சம் என்பது மடமையடா, அச்சம் என்பது மடமையடா. வாழ்வை வெல்லும் வீரமடா, அச்சம் என்பது மடமையடா. Yes guys, அச்சம் என்பது மடமையடா சீசன் 4 we are back. எப்படி இருந்துச்சு உங்களுடைய இரவு? How was it? புது அனுபவமா இருந்திருக்கும். நேற்று நடந்த ஒரு சம்பவம். போலீஸாக இருந்ததுனால உங்களுக்கு நல்ல உணவு கிடச்சிச்சு. குற்றவாளியாக இருந்ததுனால உங்களுக்கு அந்த தயிர் சாதம் அந்த ஒரு சேலஞ்ச் கிடச்சிச்சு. சில பேர் அந்த தயிர் சாதத்தை சாப்பிட மாட்டேன்னு மறுத்துட்டாங்க. குறிப்பாக ராகுல் மற்றும் வினோத். ராகுல், ஏன் நீங்கள் வந்து அதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு மறுத்தீங்க? நீங்கள் கேட்டதுக்கு உங்களுக்கு அந்த அலர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் இந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஹெல்த் டெக்ளரேஷன் ஃபார்ம் நம்ம கொடுத்துருந்தோம். அது ஒரு முக்கிய காரணம் இருந்துச்சு. ஏன்னா அதில் நீங்கள் என்ன குறிப்பிட்டிருக்கீங்களோ அது உங்களுக்கு தகுந்தது இல்லை, அதை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம், அது உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். ஆனால் அது பிடிக்கல அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. பிடிக்காத விஷயங்களை கொடுக்கறது தான் இந்த போட்டி. ஓகே, டன் இஸ் வாட் டன் இஸ் டன். போட்டி இப்போ தான் சூடு பிடிக்குது. இப்போ தான் உண்மையான போட்டி ஆரம்பமாக போகுது. தயிர் சாதம் சாப்பிட்றது, கீழே படுக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் காய்ஸ், அதெல்லாம் ரொம்ப சாதாரணம். இப்போ தான் உண்மையான போட்டியே ஆரம்பமாக போகிறது. இதில் தான் பிகெஸ்ட் சேலஞ்ச் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ், இன்றையோட ஃபர்ஸ்ட் டாஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸ்கோர்போர்ட். இது முக்கியமான ஒரு ஸ்கோர்போர்டு. நீங்கள் ஒவ்வொரு டாஸ் விளையாடும் போதும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். டீமாக விளையாடுறீங்க, டீமாக ஜெயிக்கிறீங்க, எஸ் தட்ஸ் குட்.
டீமாக விளையாடி பிறகு எந்த டீம் ஜெயிக்குதோ அந்த டீமில் சிறப்பாக விளையாடுறவங்க இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இப்போ சிறப்பாக விளையாடுறவங்களுக்கு 10 புள்ளிகள், அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு எத்தனை புள்ளிங்கிறத அந்த ஜெயிக்கிறவர் நிர்ணயிப்பார். எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 புள்ளிகள், இரண்டாவதாக சிறப்பாக விளையாடுறவங்களுக்கு 9 புள்ளிகள், 8 புள்ளிகள், அப்புறம் 7 புள்ளிகள், 7 புள்ளிகள், அப்புறம் 6 புள்ளிகள். புரியுதா? 10, 9, 8, 7, 7, 6. ஓகே, அதை ஸ்கோர் பண்ணுவோம் ஒவ்வொரு டாஸ்லையும். அதே மாதிரி தோக்குற டீம் 2 பேரில் யாராவது இருக்கலாம். யார் தோக்குறீங்களோ 5, 4, 3, 2, 2, 1. தோற்றிருந்தாலும் சிறப்பாக விளையாடுறவங்களுக்கு 5 புள்ளிகள். அவர் மற்ற புள்ளிகளை யார் யாருக்கு கொடுக்கலான்னு நிர்ணயிப்பார். 3, 2, 2, 1. ஸோ அந்த ஸ்கோர்ஸை இங்கே நம்ம போடுவோம். டாஸ்லாம் முடிஞ்சு ஸ்கோர் போர்டில் பாட்டமில் வர்றவங்க டேஞ்சரில் இருப்பாங்க. தயவு செஞ்சு அதை பார்த்துங்க. முதல் டாஸ்க்கு நீங்கள் ரெடியா? Are you guys ready? வாழ்வை வெல்லும் வீரமடா, அச்சம் என்பது மடமையடா. வாழ்வை வெல்லும் வீரமடா, அச்சம் என்பது மடமையடா. Yes guys, welcome to கொப்பரத்தேங்கா மாட் ரக்பி. இது வரைக்கும் போலீஸும் கைதிகளும் பேசிக்கிட்டு தான் இருந்தீங்க. இப்போ நீங்கள் யாருன்னு காட்டுற நேரம் வந்துருச்சு. Are you guys ready? Yes. ஓகே, மாட் ரக்பி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி பக்கத்தில் பார்த்தீங்களா த பால்ட், இது வந்து எம்டியாக இருக்குது. ஆனால் இந்த போட்டியில் எந்த டீம் ஜெயிக்கிறாங்களோ, யார் நல்லா விளையாடுறாங்களோ 2000 வெள்ளி உள்ளே நம்ம போட்டுருவோம். ஓகே, 2000 வெள்ளி நம்ம உள்ளே போட்டுருவோம். அப்படி நீங்கள் ஜெயிச்சு ஒழுங்காக விளையாடல, ஒருத்தர் உங்கள் டீமில் சரியாக விளையாடல, சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா இந்த பணம் உள்ளே போகாது. எல்லாரும் சிறப்பாக விளையாடணும். ஸோ இந்த வால்ட்டோட மகிமை என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுடைய கையில் தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ சிறப்பாக விளையாடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பணம் இங்கே சேர்ந்துக்கிட்டே இருக்கும். கடைசியில் வெற்றியாளர்களுக்கு மொத்த பணமும் போய் சேரும். எண்ட் ஆஃப் திஸ் சீசன் 4. புரிஞ்சா? ஓகே, ரூல்ஸ். 4 பேர் கீழே இருக்கணும், 2 பேர் மேலே இருக்கணும். நீங்கள் அந்த கொப்பரை தேங்காவை அட்லீஸ்ட் மினிமம் 2 முறையாவது கீழே பாஸ் பண்ண பிறகு மேலே இருக்கிற பிளேயர்ஸ்கிட்ட நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அந்த பிளேயர் அந்த கொப்பரை தேங்காவை இந்த கயிறை தாண்டி வீசினாங்கன்னா உங்களுக்கு 1 புள்ளி வழங்கப்படும். இப்படி தான் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். ஓகே, இந்த போட்டி 15 மினிட்ஸ். 7வது நிமிஷத்தில் நாம் வந்து ஒரு பிரேக் எடுப்போம், ஃபர்ஸ்ட் ஆஃப். அதுக்கப்புறம் மறுபடியும் 1 நிமிடம் கழித்து சைட் சேஞ்ச் பண்ண பிறகு செகண்ட் ஆஃப் மறுபடியும் ஆரம்பமாகும். ஓகே, நீங்கள் எப்படி இந்த போட்டியை விளையாடலாம், எப்படி வேணாலும் நீங்கள் விளையாடலாம். மேலே இருக்கிற 2 பேர் ஆஃப் டைமில் நீங்கள் வேணும்னா அவங்கள சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் மேலே இருக்கிற 2 பேருக்கிட்டேருந்து நீங்கள் பந்தை போய் அவர் காலெல்லாம் போய் இழுக்கக்கூடாது. வான்ஸ் அந்த மேலே இருக்கிறவங்ககிட்ட இந்த கொப்பரை தேங்காய் போயிடுச்சுன்னா அவங்கள தூக்கி எறியறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். கீழே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். புரிஞ்சிச்சா? சரி, ஜெயிச்சவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஃப்ரெஷ் கோகோனட் ஜூஸ் ஒவ்வொருத்தருக்கும் வழங்கப்படும். இப்போ போய் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுங்கள். யார் மேலே இருக்கணும், யார் கீழே இருக்கணும், எப்படி விளையாட போகிறீங்கன்னு நல்லா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுங்கள். கோ, லெட்ஸ் கோ. இந்த ஃபர்ஸ்ட் கேமுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பார்க்கும்போது இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் லைக் கேப்டன்ஸ் பால், நெட் பால் வீசுறது, டிஃபெண்டிங், ரக்பி, நிறையா கேமோட மிக்ஸாக இருந்துச்சு. ஓகே गाइस, உங்களுக்கு 15 மினிட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் 7 மினிட்ஸ். ஆல் தி பெஸ்ட். கைதிகள் ஒன். கேம் உண்மையிலே நான் இது வரைக்கும் விளாண்டது கிடையாது. இது மாதிரி ரக்பியே விளாண்டது கிடையாது.
கேம்னு வரும்போது it doesn't matter the boys are girls are இருந்தாலும் because எல்லாரும் like were given their best so it doesn't matter. Foul! 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 Yes, he did rough plays. மற்ற பிளேயர்ஸ்க்கு ஹாப்பியாக இருக்காமல் சந்தோஷம் ரொம்ப சேடனிங்கான ஒரு விஷயமா அவர் நடந்துக்கிட்டாரு. Foul! 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 காவேரி வந்து உண்மையிலே லைக் நான் எதிர்பார்க்கலாம் அவங்க அந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு. உண்மையிலே கீழெல்லாம் இறங்கி மற்றவங்களோட மல்லு கட்டி அவங்களுக்கும் நிறைய அடியெலாம் பட்டுருந்துச்சு. ஸோ அவங்க உண்மையிலே ட்ரை பண்ணியிருந்தாங்க. வாலிபால் நெட்பால் விளாண்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் இருந்துச்சு. அதனால் நான் அந்த தூக்கி போடுறது எனக்கு ரொம்ப வசதியாக இருந்துச்சு. ஸோ தூக்கி போட்டுட்டேன். டீம்ஸ் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் அது. ஏன்னா அவங்களாம் ரொம்ப ஃபிட்டாக இருந்தாங்க வேறு. நம்ம வந்து ஓரளவுக்கு தான் ஃபிட்டு. நினச்சேன் மேபி நான் டாலாக இருக்கலாம் ஸ்ட்ரெங் வச்சு த்ரோ பண்ணிடலான்னு ட்ரை பண்ணேன். என்னால் த்ரோ பண்ண முடியல. What a miss! Keep going! One pass, two pass! பாதி வழியில் மழை பெஞ்சிச்சு. ஸோ அந்த மழை வந்து இட் மேட் இட் மோர் எக்ஸைட்டிங். ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் ஃபவுல் ப்ளே அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. எந்த அளவுக்கு ஆரம்பிச்சுன்னா டீமில் இருக்க எல்லாருமே இன்ஜர் ஆகிட்டாங்க. Two pass! சானுக்கு பந்து கிடச்சிருக்கு. And 3-1! One pass! ராகுல் எடுத்துட்டாரு. One pass! Pass! எடுக்கும்போது நந்தினி நிறைய பேர் வந்து புல் பேக் பண்ணாங்க. ஃபர்ஹானாலேருந்து எல்லா லேடிஸும் புல் பேக் பண்ணாங்க. சரி நான் எதுவும் கண்டுக்கல. ஆனால் புல் பேக் முன்பாக எனக்கு 2 தடவை ஸ்ட்ராங்கிள் ஆகிடுச்சு. நிறைய எல்லாரும் என் மேலே ஏறிட்டாங்க. ஆக்சுவலி ராகுல் என்னை ரொம்ப டாமினேட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா இடங்களில் வந்து இப்போது மற்ற டீம்லேருந்து நீங்கள் பாலை பிடுங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஆனால் என் கிட்டேருந்து காவேரி கிட்டேருந்துலாம் அவர் பாலை பிடுங்கிட்டு இருந்தார். கட்டில் வந்து அவங்க நம்மக்கிட்டேருந்து அந்த பந்தை எடுக்கலை, விட்டுட்டாங்க. அப்படியே விட்டுட்டோன்னே நான் யோசிக்கிறேன், இவங்க ஏன் சண்டை போடாமல் விட்டுட்டாங்க பந்தை. அப்போ ஒரு வார்த்தை விட்டாங்க, இந்த மாதிரி லெட் them have the point. ஸோ நீங்கள் பாயிண்ட் கொடுத்து நம்ம ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் டீம்மேட்லாம் ஆங்கிரி ஆகிட்டோம் பாருங்க. One pass! Two pass! Three pass! ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினச்ச நம்ம மேலே போனோட இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது இதுதான் ஏன் தான் தெரியல, எப்படி தான் அடிச்சு தெரியல. Last 5 minutes! எந்த ரூல்ஸ் இல்லைன்றதா மொதல் ரூலே அவங்க கொடுக்குது. ஸோ அந்த வகையில் அடிச்சு தள்ளுறது, பிடிச்சி இழுக்கிறது எல்லாம் இருந்துச்சு தான். Two pass! Three pass! 8-4! அருள் இன்ஜர் ஆனார். அவர் தான் வேர்ஸ். அவர் கேம் விட்டே வெளியே போயிட்ட நிலைமை வந்துருச்சு. அருண் இன்ஜர் ஆகிட்டார். ஸோ எனக்கு என்னென்னா ரூல்ஸை பெண்ட் பண்ணி பிரேக் பண்ணலாம். அது நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் பிரேக் பண்ணலாம். ஆனால் மற்றவங்களை அடிப்படுற அளவுக்கு பிரேக் பண்ண வேணாமேனு தான் எனக்கு தோணுச்சு. ஓகே, அருள்மணி கால் அடிபட்டிருக்கு, அவர் வெளியே இருக்கார். இப்போ போலீஸ் டீம் 5 மேனோட விளாட்றாங்க, கைதிகள் 6 மேன் டீமோட விளாட்றாங்க. 1 more minute, let's go! அன்ஃபார்ச்சுனேட்லி அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நான் ரொம்ப ரஃப்பாக விளாட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய இதில் வந்து சில இது அன்இன்டென்ஷனலாக தான் விளாண்டுச்சு, சில இது இன்டென்ஷனலாக தான் இருந்துச்சு. பட் வேறு இன்டென்ஷனோட போனது வந்து சப்போஸ் நான் அது போயிருந்தேன்னா அவங்களுக்கு இன்னும் பலமாக அடிபட்டிருக்கும்.
அவங்க டீமில் வந்து 5 பேர் இருக்காங்க, சாரி நான் கீழே இருந்தாங்க 4 பேர் இருந்தாங்க, எங்கள் டீமில் 3 பேர் தான் இருந்தாங்க. அங்கே கேப் கிடைக்கும் போது அவங்க பூந்து அதை தடுத்துடுறாங்க. 3 பாஸ் guys, full time 8 all. இது எக்ஸ்ட்ரா டைம் 1 minute விளையாட போறீங்க. இப்போ உங்களுடைய ஸ்கோரஸை நீங்கள் வேணா மாற்றிக்கலாம். அருள்மணி இஸ் பேக், த அட்வான்டேஜ் இஸ் பேக். அருள்மணியால் ஏறக்கூட முடியல, அப்பயும் டீமுக்காக உள்ள நுழைஞ்சிருக்காரு. லாஸ்ட் 1 minute வரைக்கும் நீங்கள் விளையாட போகிறீங்க. எவ்வளோ வேணாலும் ஸ்கோர் பண்ணலாம். ஜஸ்ட் 1 more minute. 5 செகண்ட் மேலே பாலை ஹோல்ட் பண்ணக்கூடாது. டோன்ட் வேஸ்ட் டைம். மேலே விழுவாதீங்க, கழுத்தை பிடிச்சி இழுக்காதீங்க. ஓகே, இல் பி கன்சிடர் அ ஃபவுல். சென்டர்லேருந்து மறுபடியும் நம்ம ஆரம்பிப்போம். யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். One pass. Goal. கைதிகள் 1, போலீஸ் 0. கைதிகள் மறந்துடாதீங்க. கையை கட்டி சாப்பிட போறீங்களா இல்லை கையை அவுத்துட்டு சாப்பிட போறீங்களா? இதில் தான் எல்லாமே அடங்கியிருக்கு. லாஸ்ட் 30 seconds. நந்தினி அக்காவும் பஹனா அக்காவும் வந்து 2 பேருமே வந்து ஃப்ளாங்க் பண்ணாங்க, இந்த லெஃப்ட் சைடும். 1 2 foul. அது என்னதான் அவங்க ஃபவுல்னு சொல்கிறாங்க, ஆனால் ராகுல் விட மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவர் விட மாட்டேங்கிறாரு. இட் வாஸ் ஜஸ்ட் கண்டினியூஸ்லி ஹேப்பனிங். இது ஒரு போட்டின்னு வந்துட்டா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தால் அப்போ எதுக்கு ஆண் பெண் 2 பேர்த்தையும் கொண்டு வராங்க போட்டிக்கு? 2 பேரும் தனித்தனி போட்டியாக வச்சு தனித்தனியாக போக வேண்டியதானே. இதில் வந்து நம்ம சிவல்ரஸோ பார்த்தோம்னா இது போட்டி. எப்படி வந்தீங்க? ஒரு வண்டி எங்க வந்தீங்க ப்ரோ சொல்லுங்க. ஏன் மேல தானே வந்தீங்க? இங்க பால்ல பாயில 4 கையா பால்ல, உங்க கை பால்ல வரல, ஏன் மேல வருது? பொண்ணுங்க வராங்க, நான் ஒரு டேக்கிள் பண்ண போனேன். டேக்கிள் பண்ணிட்டு இருக்கும்போது பொண்ணு வராங்க, என் மேலே ஏறுறாங்க. அதுக்கு நான் சும்மா இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது, தள்ளி விட்டு நான் நெக்ஸ்ட் போய் தான் ஆகணும். நான் வந்து அந்த போட்டின்னு பார்த்தீங்கன்னா அது போட்டி, ஜெயிக்கிறது தான் எய்ம். லாஸ்ட் 5 seconds. One pass, two pass, three pass. கடைசி ஒரு 5 secondsல வந்து கெவின் அண்ணன் போட்டார், கரெக்டாக போட்டார் நேராக. போயிடுச்சோன்னு பயந்துட்டு இருந்தது, போகலை. அன்ஃபார்ச்சுனேட்லி லூஸ் பால் ஆயிடுச்சு, ரக்பி லைனை தாண்டலை. யார் வின்னுங்கிறத கேமுக்கு அப்புறம் நம்ம முடிவு பண்ணுவோம். The game is over. Win or lose, you guys were amazing. உங்களுக்கு ஒரு பாலத்தை கையில் கொடுத்துங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்கள் 2 பேருமே ரொம்ப சிறப்பாக விளையாண்டீங்க. பட் கேம்னு வந்தால் வெற்றி தோல்வி இருக்கும். அதில் யார் ஜெயிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைதிகள். இன்னைக்கு ராத்திரி நீங்கள் கையை கட்டி சாப்பிட தேவையில்லை. உங்களுக்கு மறுபடியும் பாராட்டுக்கள். அண்ட் $2000 ஜெயிச்சிருக்கீங்க, அது பொட்டிக்குள்ளே போகுது. இப்போ யார் பெஸ்ட் பிளேயர்? வின்னிங் டீமில் யார் பெஸ்ட் பிளேயர், லூசிங் டீமில் யார் பெஸ்ட் பிளேயர்? நாங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்கோர்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கணும். முதல்ல வின்னிங் பிளேயரை வந்து முதல்ல டிசைட் பண்ணுங்கள். உங்கள் டீமில் பெஸ்ட் பிளேயர், மேன் ஆஃப் த மேட்ச் யார், உங்கள் டீமில் சிறப்பாக விளையாண்ட அந்த பிளேயர் யாருங்கிறத ஒரு 30 செகண்டில் டிசைட் பண்ணுங்கள். ஓகே, ஹோப் யூ கைஸ் ஹவ் மேட் த டிசிஷன். முடிவு எடுத்திருப்பீங்க நம்புகிறோம். வின்னிங் டீம் உங்களுடைய மேன் ஆஃப் த மேட்ச் யார்? ராகுல். அப்போ ராகுலுக்கு 10 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. மற்ற புள்ளிகளை ராகுல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிவு பண்ணுவார். 9 பாயிண்ட்ஸ் யாருக்கு கொடுக்க போகிறீங்க? 9 பாயிண்ட்ஸ் வந்து காவேரிக்கு தர போகிறேன்.
because she has done really well. At the same time, ஒரு பொண்ணை வந்து she has fought hard as equally as me. So காவேரிக்கு 9 points. 8 points. 8 புள்ளிகள் வந்து ஜெயதுர்காவுக்கு தரப்போகிறேன். பிகாஸ் அவங்க வந்து நான் எப்படி ஒரு ஹாஃபில் வந்து நான் மேலே நின்றாலும் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து 10 பாயிண்ட் வந்தாலும் அவங்க ஃபுல் ஸ்ட்ரெச் ஃபுல் மேட்ச் வந்து விளாண்டுட்டு அவங்க வந்து நல்லா புஷ் த்ரூ தந்திருக்காங்க. அதனால நான் ஜெயதுர்காவுக்கு தருவேன். 2-7 புள்ளிகள் இருக்குது. அதை யார் கொடுக்க போகிறீங்க? நம்ம ஜோஷ்வா அண்ணனுக்கும் அண்ட் ராஜ் அண்ணனுக்கும். பிகாஸ் அவங்க 2 பேரும் ஜோஷ்வா அண்ணன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரக்பி ஃபுல் பேக், அதாவது ஒரு பேக் அண்ட் பிளேயர் மாதிரி அவர் ஃபுல்லாக விளாண்டுருக்காரு. ஸோ அதனால் ஃபார் ஜோஷ்வா அண்ணன் அண்ட் ராஜ் அண்ணன் வித் ஹிஸ் த்ரோஸ் கிளச்ட் ஹார்ட். ஏன்னா 6வது புள்ளிகள் உங்கள் டீமில் அவ்வளோ சிறப்பாக விளையாடாத பிளேயருக்கு 6 புள்ளிகள் வரும். ஆரம்பத்தில் சொன்னோம். அவர் யார்? விளையாடாத பிளேயர்னு சொல்ல முடியாது அண்ணன். பிகாஸ் ஹி ஹேட் இன்ஜுரி, அன்ஃபார்ச்சுனேட்லி ஹி நீட் டு கோ அப். ஃபேராக இருக்கணும் அவங்க கிட்ட. ஸோ அதனால வந்து எங்கள் வினோத் அண்ணனுக்கு வந்து 6 பாயிண்ட்ஸ் தரலான்னு இருக்கேன். நான் வந்து பெஸ்ட் பிளேயர் வந்து நான் சப்போர்ட்டிவாக வந்து ராகுலுக்கு கொடுத்தேன். ஆனால் எல்லாருக்கும் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு எனக்கு வந்து லோவஸாக கொடுத்தாரு. எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நீங்கள் எல்லாம் இதை ஒத்துக்கிறீங்களா இந்த புள்ளிகளில்? நம்ம முன்னாடியே முடிவு பண்ணோம் அந்த பெஸ்ட் அவரோட டிசிஷன் பண்ணிக்கிட்டோம். ராகுலுடைய முடிவு. ஸோ அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. என்னோட டீம் காரணத்தில் எதுக்கு நான் வந்து வினோதனுக்கு கம்மி மதிப்பெண் தரேன்னா, வினோதன் வந்து டீமோட சேர்ந்து இருக்கும்போது எனக்கு 10 புள்ளி தந்திருப்போம். வினோதன் தனியாக வந்து சொன்னார் என்கிட்ட. நம்ம ஜோஷ்வாவும் ராஜன் அண்ட் தென் ஜெயதுர்கா 3 பேருக்கும் என்னை விட அதிகமாக மதிப்பெண் கொடு. அதுக்கப்புறம் ஜெயதுர்கா நாளில் வந்து அவனுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டோம். நான் நினைக்கிறேன் அவருக்கு என்ன கேம் பிளேனா, நான் 10 பாயிண்ட் வச்சுருக்கேன், இவனுக்கு நான் 6 பாயிண்ட் கொடுத்தேன்னா இவன் என்னை வீழ்த்துறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, இவன் நான் தூரமாக வச்சுட்டேன், இவன் திருப்பி வர முடியாதுன்ட்டு அங்கே தான் அவன் தப்பு பண்ணுறான். உங்கள் டீமில் சிறப்பாக விளையாண்ட அந்த பிளேயர் யார்? அவருக்கு 5 புள்ளிகள் வழங்கப்படும். யார் அவர்? இந்த கேமில் வந்து மிக சிறப்பாக நான் என்னென்ன எதிர்பார்த்தேனோ அதுக்கு மேலே கொடுத்தது வந்து ஆக்சுவலி உண்மையாக சொல்லப்போனால் நந்தினி தான். சரியா? ஸோ இந்த டீம் தோற்றுருந்தாலும் நீங்கள் தான் ஹையஸ்ட் பாயிண்ட் எடுக்கிறீங்க. வாழ்த்துக்கள் நந்தினி. மற்ற முடிவுகள் நீங்கள் தான் எடுக்கணும். 4 புள்ளிகள் யாருக்கு போகுது? நந்தினி என்ன ஆயிட்டு? ஏன் உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்க சொல்லுங்கள். சொல்கிறேன். இல்லை நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் காலையிலேருந்து நாங்களும் பார்க்குறோம், நீங்கள் தனிமையில் இருந்தீங்க, நிறைய பேர்கிட்ட ரொம்ப நீங்கள் பேசலை, கொஞ்சம் மன வருத்தம் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் கேம்னு வந்தோடனே அருண் சொன்ன மாதிரி ரொம்ப சிறப்பாக விளாண்டிங்க. அவங்களும் எதிர்பார்க்கல, நாங்களும் எதிர்பார்க்கல. உங்கள் மனசில் என்ன உறுத்திக்கிட்டு இருந்துச்சு? அது நீங்கள் சொன்னால் சிறப்பாக இருக்கும். எல்லாரும் கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்றுலேருந்து புரிஞ்சிருச்சு. சொல்லி தான் அனுப்புனாங்க என்ன, டோன்ட் பி டூ கைண்ட் ஹார்ட்டட்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. பட் அது என்னோடய நேச்சர். ஆனால் மொத ராத்திரியே வந்து எனக்கு வந்து புரிய வச்சுட்டாங்க. ஸோ இன்றைக்கி எந்திரிச்சதுலேருந்து I was focusing, building on my mental strength, and I told myself I want to give the best to my team. So, numbers order body 4 goes to Shan. 3, I would say Arul. 2 வந்து Kevin and Farhana. 1 Arun. ரெண்டு டீமும் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. என்ன எனக்கு ஷாக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் ஒர்ஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சிறப்பாக விளாட்ல, ரொம்ப ஃபேராக விளாட்லன்னு சொல்லி அவர் தான் டாப் பிளேயராக இருக்கார். இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய இன்ஜர்ட் ஆகி இந்த டீமை வந்து கரை சேர்க்கணும் டீமுக்காக விளாண்டவர், நேர்மையாக விளாண்டவர், அவர் பாட்டமில் இருக்காருங்கிறது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இந்த பாயிண்ட்ஸில். அது நீங்கள் எடுத்த முடிவு, இது நாங்கள் எடுக்கலை. அவங்க கேமை ஆட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு நல்லா புரியுது. கேமை கரெக்டாக ஆடுறவங்க ஜெயிப்பாங்களா, நேர்மையாக விளாடுறவங்க தோப்பாங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த சுற்றில் சந்திப்போம். அச்சம் என்பது மடமேடா சீசன் 4. லெட்ஸ் டேக் a break. ஓகே காய்ஸ், வெல்கம் பேக். என்னென்னா உங்களுடைய டீம் இன்னும் நல்லா பாண்ட் ஆகிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பாக நீங்கள் வந்து ஆடினீங்க.
அப்புறம் இப்போ தான் அவங்களுடைய சுயரூபம் விஸ்வரூபம் வெளியே வந்துச்சு. எஸ்பெஷலி நந்தினி, பாடி ஸ்லாம் நந்தினி. நந்தினி வேணாம் வேணாம் வேணாம், தெரிஞ்சிச்சு வேணாம், இதுக்கு மேலே நீங்கள் அடிக்காதீங்க. ஒரு கட்டத்தில் டைவ் அடித்து கால் மேலே இருக்கு, அது கீழே யார் இருந்தா தெரியுமா? அந்த பையன் பாருங்க, அவனை எங்க ஜோஷுவா அங்கே கீழே இருக்கான், ஃபாவுல்னு கத்துறோம், அப்பயே விட மாட்டேங்கிறீங்க. பிரிசனர்ஸோட பலுத்துள்ளி காவேரி விளையாட தெரியாது சொன்னீங்க. எங்கே இருக்கீங்கன்னு பாருங்கள் உங்களுடைய ஸ்கோர் போர்டை. அஃப்கோர்ஸ் ஸ்கோர் போர்டை பாருங்கள். இது நிரந்தரம் கிடையாது, எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் இது வந்து மாறலாம். ஏன்னா நிறைய சுற்றுகள் இருக்குது. ஸோ அதை பார்த்து மனம் தளராதீங்க. வாழ்க்கையில் வந்து நிறைய நம்ம அச்சீவ் பண்ணியிருப்போம். இது வந்து தற்பெருமைக்காக நான் வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களோட அச்சீவ்மெண்ட் சொல்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா இது கஷ்டப்பட்டு அதை வந்து நீங்கள் சாதிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணீங்க, அது கஷ்டப்பட்டு அச்சீவ் பண்ணியிருக்கலாம், ரொம்ப ப்ரௌடாக இருந்திருக்கலாம். உங்களுடைய ப்ரவுட் மூமெண்ட் அச்சீவ்மெண்ட் பற்றி நீங்கள் நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம். துர்கா, ஆப்வியஸ்லி எஜுகேஷன் வைஸ் நான் வந்து 2019 A லெவல்ஸ் எடுத்தேன். அப்போது என்ன ஆச்சுன்னா, என்னோடய ஜிபி டீச்சர் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்லேயே என்கிட்ட சொன்னாங்க, உன் ஜிபி நீ ஃபெயில் ஆக போகிற, நீ வந்து ரிமீடியல் போகணும் அப்படின்னு என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து ப்ரிலிம்ஸ் அப்போது கூட ஐ வாஸ் கெட்டிங் 90 மார்க்ஸ்க்கு 35 தான் வாங்கிட்டு இருந்தேன். ஸ்கூல் விட்டே துரத்தலான்னு இருந்தாங்க அவங்களாம் ஆக்சுவலாக. அப்புறம் A லெவல் எப்படியும் அடித்து பிடிச்சி பாஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு அந்த ஜிபி டீச்சர் இருக்காங்களே, என்னை யார் ஃபெயில் ஆவான்னு சொன்னாங்களே, அவங்களே என்னை பிரைம் மினிஸ்டர்ஸ் புக் ப்ரைஸ்க்கு வந்து நாமினேட் பண்ணினாங்க. இட்ஸ் அ ப்ரைஸ் ஃபார் இஃபெக்டிவ் பைலிங்குவலிசம், பீயிங் குட் அட் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். அது வந்து பிரைம் மினிஸ்டர் கிட்ட இருந்து வாங்கினேன். ஐ திங்க் தட்ஸ் மை லைஃப். வாழ்த்துக்கள், பெரிய விஷயம், அது பெரிய விஷயம். அவர் பார்க்குறதே கஷ்டம், அவர்கிட்ட வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம், ஒரு நேஷ்னல் அவார்ட் அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து நந்தினி. எல்லாரும் நினைப்பாங்க வீடு வாங்குறது ஈஸின்னு நினைப்பாங்க. ஸோ நான் வந்து நினைக்கிறேன் என்னோடய பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் வந்து சொந்தமாக அஸ் அ சிங்கிள் உமன் கஷ்டப்பட்டு சொந்தமாக வீடு வாங்கியிருக்கேன். ஸோ தட்ஸ் மை பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட். கண்டிப்பாக அதுவும் சிங்கப்பூரில் வீடு வாங்குறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். நிறைய பேப்பர்ஸ் வேணும், நிறைய உங்களுக்கு விஷயங்கள் வேணும். பண ரீதியாகவும் சரி, அந்த மாதம் கட்டுறதாகவும் சரி, ஒரு ஒத்த ஆளாக இருந்து செய்கிறது இட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல். நிறைய பேரால் முடியாது, சாதிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மிஸ்டர் ராஜ். எனக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் அவ்வளோ பெருசாக ஒன்றும்லாம் இல்லை. பேர் சொல்லுற அளவுக்கு பெருமையாக அவருக்கு ஒன்றும் இல்லை. மேபி இந்த சீசனில் நான் ஜெயிச்சு எங்கள் அம்மா அப்பாவுக்கு பெருமை சேர்த்து உங்களுடைய விடாமுயற்சி அதில் வந்து தெரியுது. ஸோ வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வினோத், அச்சீவ்மெண்ட் எல்லாம் பேசுகிறாங்க. ஒரு கஷ்டமான காலகட்டம்னா அவங்க வாழ்க்கையில் எதுன்னு சொல்லுவீங்க? இருக்குது. ஆக்சுவலி பார்க்க போனால் சீசன் 3 ஜாயின் பண்ண அப்புறம் ஆக்சுவலி அந்த டைமில் நான் வந்து கொஞ்சம் எய்ம்லெஸ்ஸாக தான் இருந்தேன். வேலை அவ்வளோ இல்லை, ஆட் ஜாப்ஸ் பண்ணிட்டு இருக்க போது தான் சீசன் 3 வந்துச்சு. அப்போ ஜாயின் பண்ணேன். அப்போ மெச்சூரிட்டி அவ்வளோ இல்லை, ஹாப்பி கோ லாக்கி, வேலைக்கு ஒழுங்கா போகாட்டேன், நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ லைசன்ஸும் பிடுங்கிட்டாங்க என்கிட்ட இருந்து ஒரு கட்டத்தில். ஸோ சீசன் 3 விட்டு சிங்கப்பூருக்கு திரும்ப போது பார்த்தேன், ஓகே நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கோம், லைக் we can face life. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி வீடு வாங்குற ஒரு பெரிய விஷயம், லைக் எல்லாராலும் முடியாது, அதுக்கு சேவிங்ஸ் தேவை. அது அப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை அந்த டைமில். லைக் சரி எய்ம்லெஸ்ஸாக இருந்தால. ஸோ அந்த குறிப்பிட்ட நேரத்தை தான் நான் என் ஒய்ஃபை மீட் பண்ணேன். அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எனக்கு. லைக் உன்னால் முடியும் தான். நான் சொன்னேன், என்னை கல்யாணம் பண்ணுறேன், நம்பி கல்யாணம் பண்ணுறேன், என்னை கைவிட மாட்டேன், திருப்பி லைசன்ஸ் எடுப்பேன், திருப்பி ஒரு நல்ல பதவிக்கு வருவேன். ஸோ இதெல்லாம் ஒரு 2 இயர்ஸில் சீசன் 3 முடிஞ்சு 2 இயர்ஸில் கல்யாணமும் பண்ணேன். நல்ல நெட்வொர்க் இன்ஜினியர் ஆனேன். சீனியர் நெட்வொர்க் இன்ஜினியர் இன் ஒன் ஆஃப் அவர் பிகஸ்ட் டெல்கோஸ். அண்ட் ஒரு நல்ல பதவியில் இருக்கேன். எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது இப்போ. ஸோ இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் எல்லாம் முடியுமா? முடியாதுல்ல, காசுல எதுவும் இல்லை. ஆனால் எல்லாம் சாதிச்சு வந்து இப்போ நான் இங்கே இருக்கேன். என் பொன்னாடி போய் புது வீட்டுக்கு கீ கலெக்ட் பண்ணுது என்ன எல்லாமே. நான் இங்கே இருக்கேன். ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய சாதிப்பு தான். நான் திரும்பி இங்கேருந்து போகும்போது எனக்கு ஒரு புது வீடு இருக்குது, என் பிள்ளைங்க வெயிட் பண்ணுது. I want to make them proud as much as I can. சீசன் 3 வந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்கு. கண்டிப்பாக. ஆனால் இங்கேருந்து விளையாட போதே என் மேலே நம்பிக்கை வச்சவங்க எல்லாம். ஸோ ஐம் ஹாப்பி ஃபார் இட். ஐ லேர்ன்ட் a lot. கண்டிப்பாக எல்லாம் நல்லா தெரியுது. அந்த ஷோ வந்து அவர் யாருன்னு தெரிய வச்சிருக்கு. அதே மாதிரி தான் உங்களுக்கும் நடக்கும். நீங்கள் யாருன்னு இந்த ஷோ மூலிமா புரிஞ்சிருப்பீங்க. அடுத்து ஃபர்ஹானா. தெரியாதவங்களுக்கு நான் ஒரு ஸ்விம் கோச். ஸோ நான் சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்விம்மிங் சொல்லி கொடுப்பேன். there was this kid who was ரொம்ப ரொம்ப பயந்தாங்க. அந்த பூல்குள்ளே கூட வர மாட்டேங்கிறாங்க, வெளியே இருந்தாங்க, அழுதுகிட்டே இருந்தாங்க.
But fast forward after அந்த ஒரு வருஷம் she managed to pick up swimming. அவங்க fear overcome பண்ணி now she has gone on to take up swimming competitively. From a girl who didn't want to step in to the pool to அவங்களுக்கு இப்போ ஸ்விம்மிங்னா ரொம்ப பிடிக்குது. இட்ஸ் டெஃபினெட்லி ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அது. ஏன்னா அந்த பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க. அவங்க உங்களை மறக்க மாட்டாங்க என்றைக்குமே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அவள் நிறையா அச்சீவ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன கேள்வினா, மற்றவங்க கண்டிப்பாக வந்து உங்கள் மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம் வச்சுருந்துருப்பாங்க, உங்களால் முடியாதுன்னு. எந்தெந்த கட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் அது தப்பு, என்னால் முடியும்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் திங்ஸ், அதாவது நான் லைக் எங்கள் அப்பாவில் அதனால, பட் 2010 to 2016 பேங்க்ரப்சி எங்கள் அப்பாவுக்கு. ஸோ அதனால் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பாவை அவ்வளோவா பார்த்ததில்லை. மை டேட் ஐ வாஸ் தென் வித் ஹிம் லைக் 5 to 6 years ஓல்ட் வரைக்கும் தான் இருந்தேன். தென் 7 to 18 வரைக்கும் ஃபுல்லாக எங்கள் அம்மா தான். சின்ன வயசுலேருந்து ஷீ டுக் கேர் ஆஃப் மீ. ஓகே, கம்போஸ் யூர் செல்ஃப். சொல்லுங்கள். தனியாக இருக்கும்போது தென் lot of things happened. Then my sister was born. Again, எங்கள் அம்மா வந்து left my sister எங்கள் பாப்பாவோட படிப்புக்காக she left me with me to India. So the way she tackled as a woman, I want to like அவங்கள வந்து பெருமைப்படுத்துகிற மாதிரி I want to show that I can be someone. 2022 2024 I was a Singapore national kabaddi player. கோனி பண்டுங்னு சொல்லிட்டு ஒரு சாம்பியன்ஷிப்லாம் போனோம். அதில் 3rd place அடித்தோம் against like teams like Indonesia, Thailand, who are power houses lah. And also நிறைய பேர் சொன்னாங்க I kind of the way my mother took like வளர்க்குறது வந்து தப்பான வளர்ப்பு அப்படின்னு. She used to pamper me a lot. எல்லாரும் சொல்லுவாங்க டிகிரியே முடிக்க மாட்டான், டிகிரியே பண்ண மாட்டான். But I'm almost going to finish my degree too at the same time with good colors, good flying colors. Good. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து சாதனையாளர்கள், வெற்றியாளர்கள், அதை மறந்துடாதீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, அன்னையை தொடங்க. லெட்ஸ் கெட் பேக் டு த கேம். என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த சேத்துல இருக்கும்போது நீங்கள் எல்லோரும் வந்து முடிவு எடுத்தீங்க, சொன்னீங்க இதான் ஸ்கோ அப்படி இப்படின்னு. அங்கே எல்லோரும் ஒத்துக்கிட்டீங்க. ஆனால் கேமரா கிட்ட போகும்போது சில பேருக்கு இந்த ஸ்கோவில், சில பேர் இல்லை நிறைய பேருக்கு இந்த ஸ்கோவில் உடன்பாடு கிடையாது. வினோத், ஆனஸ்ட்டாக இல்லை. பிகாஸ் நான் என் டீம் கிட்டே பேசும்போது கேட்டேன், நான் அவ்வளோ தப்பாக லைக் பேடாவாக பண்ணேன். பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி நான் வந்து எல்லாரையும் இன்ஸ்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் டைம் டு டைம், மோஸ்ட் ஆஃப் டைம் மோட்டிவேட்டிங் த்ரூ அவுட் த ஹோல் டைம். as கேப்டனாக நான் பண்ணேன். 6 கிடைக்கிறது எனக்கு கொஞ்சம் அநியாயமாக இருக்குது. பட் அவருக்கு அப்படி தோணியிருக்கு, எனக்கு என்னன்னு தெரில. மேபி ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். அவர் 10ஆவதில் இருக்கும்போது நான் ஒரு ஸ்ட்ராங் காம்படிட்டர்னால 5ஆவதில் வச்சாக்கா 8 அடிக்க முடியாதுல்ல. அதுக்கப்புறம் அவர் கேம் பிளானாக இருக்கலாம் போல். டு பி ஆனஸ்ட், அண்ணன் வந்து என்ன சொன்னார்னா, நான் 10 எடுத்ததுக்கப்புறம் காவேரி 9, ஜெயதுர்கா 8, ஜாஷுவா அண்ட் ராஜ் 7, அவர் 6. ஸோ அப்படி அவர் சொன்னாரா? இப்போ புது கதையாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த கொஸ்டின் நடக்கும்போது இஸ் பிஃபோர் ஹி வாஸ் ஈவன் சோசன். நான் சொன்னேன், ஒரு கட்டத்தில் உங்களுக்குலாம் ஃபீல் ஆகுச்சுன்னா இந்த மாதிரி நான் வந்து லீஸ் கான்ட்ரிபியூட்டிங்காக இருந்தேன்னா பிகாஸ் ஆஃப் மை இன்ஜுரினாக்கா ஓகே நான் எடுத்துக்கிறேன். ஆனால் none of them felt that way. ஸோ அவர் அதை எடுத்துக்கிட்டு நேராக எனக்கு வச்சுட்டாரு. இல்லை அப்படின்னு சொல்ல அவர் அதை இல்லை சொன்னார் லோ இதுன்னு. பட் நான் வேல்யூவேட் பண்ணியிருக்கலாம் பெட்டர். சரி, உண்மையிலே வேல்யூவேட் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ எங்கே வைப்பீங்க? 8 அட்லீஸ்ட் 8 வச்சுருப்பேன். அவருக்கு 8 கொடுத்துருந்தீங்கன்னா 6 யார் கொடுத்துருப்பீங்க? ஜோஷுவா எனக்கு. ஜோஷுவா, நான் விளாண்ட வரைக்கும் எஃபெக்ட் இங்கே போட்டுக்கலான்னு தோணுது. ஸோ உங்களுக்கு அந்த லோவஸ்ட் கொடுத்து தான் ஓகே ஏற்றிருப்பீங்க. ஓகே, போலீஸ் உங்களுக்கு நியாயமாக இருக்கா? அப்போ சொன்னது தான் இப்பயும் சொல்கிறேன். என் டீமில் எல்லாரும் உயிரை கொடுத்து விளையாண்டாங்க.
அருண் சொன்னதால் மட்டும்தான் நான் அவருக்கு 1 கொடுத்தேன். ஓகே, ஹேவிங் செட் தட், யார் அந்த 1 பாயிண்ட்க்கு டிசர்விங் நினைக்கிறீங்க? நந்தினி நீங்கள் சொல்லுங்கள். அதான் அந்த லாஸ்ட் பால் விட்டதால் கெவின். ஓகே கெவின், உங்களுக்கு? ஐ வாண்டட் டு என் பேரையும் நானே சொல்லலான்னு இருந்தேன். பிகாஸ் அந்த லாஸ்ட் பாலை மிஸ் பண்ணதுனால அந்த 1 பாயிண்ட் நானே எடுத்துக்கலாம், அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. நான் எப்படி உங்களுடைய மனசாட்சிப்படி ஸ்கோர் போர்ட் மாறிடுச்சு? ஒவ்வொரு சீசனுக்கு இலிமினேஷன் ரவுண்ட் அப்படின்னு நம்ம இருக்கோம். ஆனால் இந்த சீசனில் இலிமினேஷன் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ஜெயிலில் தான் இருக்கீங்க. உங்களை எலிமினேட் பண்ணால் அது ரொம்ப ஒரு நல்ல விஷயமாயிடும். அந்த நல்ல விஷயத்தை நாங்கள் செய்ய போகிறது கிடையாது. உங்களுக்கு லேபர் டாஸ்க் கொடுக்க போகிறோம். அந்த டாஸ்கில் ஒரு ஃபார்ஃபிட் இருக்கும், அதை நீங்கள் செய்யணும். சரிங்களா? லேபர் டாஸை செய்ய போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோர் போர்டில் கடைசியில் இருக்கிறவங்க. அது யாருன்னா கெவின். அண்ட் உங்கள் டீமில் ஒரு சீக்ரெட் ஓட் நம்ம கேட்டிருந்தோம். இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சிருந்தாலும் உங்கள் டீமில் வேர்ஸ்ட் பிளேயர் யாருன்னு. என் டீமோட வீக்கஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா நான் அநேகமாக ஜோஷாவுக்கு தான் தருவேன். ஏன்னா கொஞ்சம் வோக்கலாக இல்லை, லைக் எதுக்கெடுத்தாலும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் கொஞ்சம் கூச்ச சுபாவமாக என்னன்னு தெரில, கொஞ்சம் ஷை டைப். ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட்டில் அவர் நம்ம டீமில் என்ன பார்த்தீங்கன்னா ராஜன். வீக்கஸ்ட் பிளேயர் ராஜ் அண்ணன் நினைக்கிறேன். பட் அவருக்கும் வயசாகிடுச்சு. ஸோ ராஜ் அண்ணன் தான் வீக்கஸ்ட் பிளேயர் நினைக்கிறேன். ஜோஷுவா அவ்வளோ விளையாட்டு நான் பார்க்கல, அதனால அவர் தான் வீக்கஸ்ட் பிளேயர்னு சொல்லுவேன். என்ன கேட்டிருந்தீங்கன்னா நான் ஜோஷுவா கொடுத்துருப்பேன். ஏன்னா ஜோஷுவா அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுக்கல, அப்பியரன்ஸும் அவர் கொடுக்கல. அவர் worst player is Joshua. மடமையடா வாழ்வை வெல்லும் வீரமடா, அச்சம் என்பது மடமையடா. வெல்கம் பேக். இது அச்சம் என்பது மடமையடா சீசன் 4 லேபர் டாஸ்க் வந்திருக்கோம். அப்படி இப்படின்னு முடிவு பண்ணி கெவின் வில்லியம் மற்றும் ஜோஷுவா இந்த லேபர் டாஸை செய்ய போகிறாங்க. டாஸ் எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உரிச்ச தேங்காய் அங்கே இருக்குது, ஏற்கனவே பாதி உரிச்சிருக்கு. அந்த தேங்காவை முழுசாக உரித்து அதில் அந்த கொக்கனட் இருக்குது பார்த்தீங்களா, அதை உடச்சி அந்த ஜூஸை அங்கே இருக்கிற பீக்கருக்குள்ளே ஊற்றணும். உங்களுக்கு 10 நிமிஷம் 10 மினிட்ஸ். யார் அதிகமாக ஊற்றுறாங்களோ அவங்கள தான் வெற்றியாளர். அவங்க எலிமினேட் ஆக மாட்டாங்க, அவங்க மறுபடியும் அவங்க டீமோட சேர்ந்துடலாம். தோக்குறவங்களுக்கு ஒரு டிஷர்ட் நம்ம கொடுப்போம். நான் உங்கள் சேவகன். அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி நாளைக்கு ராத்திரி அவங்களுக்கு என்னென்ன பணியோட செய்யணுமோ நீங்கள் செய்யணும். கழிவறையை கழுவணும், சாப்பிட்ட தட்டு கழுவி வைக்கணும், அவங்களுடைய காலணியை கழுவி வைக்கணும். ஓகே, உங்களுக்கு புரியுதுல என்ன செய்யணும் அப்படின்னு? ஃபாஸ்டஸ்ட் வீன்ஸ் முயற்சி எடுங்க, பாப்பா எப்படி பண்ணுறீங்கன்னு. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கமான், அது ஏற்கனவே குச்சி தான் இருக்குது. கமான், உரிங்க 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 உரிங்க. Go bro. Yep. Muscle in. Yes. Muscle தான். ஆமா அப்படியே. Bro, rip பண்ணிரு. Come on Kevin. Joshua, hit it hard. From the top bro, from the top. அப்படியே rip பண்ணிருங்க. ஒண்ணுனா. Can. Good. கொக்கி மடங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் உடைக்கிற சரி 3வது தேங்காய் உடஞ்சிருச்சு. அது மடங்குறதுனால அது கூர்மையாகவே இல்லை, உடைக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அது ஒரு கொஞ்சம் ஒரு சேலஞ்ச் வந்துச்சு எனக்கு. Do you want to wash shoes? No, right? Come on. கீழே கொட்டு. இல்ல அது தண்ணி இருக்கான்னு பாக்குறாரு. ஸ்ட்ரைட் கோகோராஃபர்ஸ் அண்ணே. கீழே ஊத்தாதீங்க. எங்கே அவர் போய் தண்ணியை விட்டுடுவாரோ அப்படிங்க பதட்டம், ஹார்ட் பீட்டு வேகமாக போணுச்சு. ஆனால் பைகாக் அவர் உடைக்கும் போது தண்ணிங்க
ஸோ அதனால் அந்த டைம் வர நான் ஒரு தேங்காய் உடைச்சி நான் போய் தண்ணியை விட்டேன். 2 கோகனட் தண்ணி இல்லை, ஓரளவுக்கு விட்டுட்டாரு. நம்ம ஜோஷா வந்து ஒன்று உடைச்சிட்டாரு. அந்த 2 கேப்பில் வந்து ஒன்று உடைச்சிட்டாரு, போய் பீக்கரில் ஊட்டிட்டாரு. அதில் கொஞ்சம் தண்ணி தான் வந்துச்சு. ஸோ நம்மளுக்கு அந்த லக்கு கொஞ்சம் இருந்துச்சு. இல்லைடா இன்னும் கொஞ்சம் ரீப் பண்ணோம்டா. ஹாஸ்க் நிறையா இருக்குடா. புல் அவுட் த ஹாஸ்க், புல் அவுட் ஜஸ்ட் புல் அவுட் த ஹாஸ்க். ஆப்போசிட் டீம் எனக்கும் சேர்த்து சேர் பண்ண சொல்லும் போது உண்மையிலே சந்தோஷமாக இருக்கல. அப்படின்னா அவங்க வந்து ஓகே நீ ஏன் டீம், நீ என்னோட டீம் இல்லை, அந்த மாதிரி அவங்க பிரித்து பார்க்காம நம்ம எல்லாருமே ஒரே டீம்னு மாதிரி அவங்க பார்க்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. கிராக் பண்ணிச்சு. இன்னும் கொஞ்சம் பாத்தே. ஒழுங்கா விட்டுங்க ப்ரோ, நல்லா விட்டுங்க. Well done, Kevin. Don't give up, Kevin. Come on. ஆனால் 3வது இளநியை உடைக்கும் போது, அந்த தேங்காய் உடைக்கும் போது அந்த பீக்கர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 குவார்ட்டர் ஏறிச்சுல. நம்மளுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் வந்துச்சு. ஏன்னா 2 உடைச்சி 3 தான் வந்துச்சுல பாருங்களேன். ஸோ அந்த லக்கு நம்ம கெவின் பக்கம் இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப சந்தோஷம். Come on, Joshua. Easy. Come on, Joshua. Come on. Nice one, Joshua. Joshua, very close. இன்னொரு தேங்காய். 10. Let's go, Joshua. 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. கஷ்டப்பட்டீங்க அது உடைக்கிறதுக்கு. யார் இதில் ஜெயிச்சா? உங்களுடைய பிகேஸ் இங்கே எடுத்துகிட்டு வந்துருங்க. இதில் யார் ஜெயிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெவின் வில்லியம் அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. நீங்கள் போய் உட்காரலாம். இந்த லேபர் டாஸில் தோல்வி அடைஞ்சது ஜோஷ்வா. அவர் உங்களுடைய சேவகன். நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய சாப்பிட்ட தட்டுகளை கழுவணும், காலணிகளை கழுவணும், முக்கியமாக கழிவறையை நீங்கள் தான் சுத்தம் செய்யணும். நாளைக்கு வரைக்கும் இதை நீங்கள் பண்ணணும். இந்த நிலைமையில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு. இதுக்கு யார் காரணம்னு தெரியுமா? இது எஃபெக்ட் போகிறதுனால. சரி, அது ஒரு பக்கம் இருக்கலாம். பட் எஃபர்ட் நீ போட்டியே இந்த இதில் கேமில், அவ்வளோ எஃபர்ட் நான் பார்த்தேனே. மேபி இது எய்ம் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி. ஆமாம், இப்படி இருக்கலாம். ஐ ஷுட் ஃபீல் லைக் எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேம் விளாட்றதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஒழுங்காக விளாடணும். ஓகே, எனிவே இது க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு நினைக்கிறேன் ஒரு 30 மினிட்ஸ் 1 hour இருக்குன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஓகே, என்ன பண்ணலான்னா, இது வந்து பேர்ல்ஸ், உள்ள பேர்ல்ஸ் இருக்குது. ஓகே, அந்த மாதிரிலாம் ரொம்ப ஃபேமஸ். இதை நாளைக்கு ஜெயிலுக்குள்ளே ஒழிச்சு வைக்கணும். நீங்கள் தங்குற ஜெயிலுக்குள்ளே ஒழிச்சு வைக்கணும். ஓகே, ஒழிச்சு வைக்கணும். எங்கே வேணாலும் ஒழிச்சு வைக்கலாம், ஆனால் ஜெயிலுக்குள்ளே ஒழிச்சு வைக்கணும். போலீஸ் வந்து இதை தேடுவாங்க. இது அவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த ஃபார்ஃபிட் கேன்சல். கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா தொடர்ந்து இந்த நான் உங்கள் சேவகன் டிஷர்ட் போட்டு இந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு எக்ஸ்ட்ரா சான்ஸ். அவங்க உன்னை டார்கெட் பண்ணுறாங்க. எஸ், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இதுலேருந்து எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ். இது யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். ஓகே, யாருக்கும் தெரியாது. இது நம்ம 2 பேருக்கும் உள்ளது. ஓகே ஓகே, சரிங்களா?
ஓகே ஃபுல்லாக நாளைக்கு பார்ப்போம். ஓகே இன்றைக்கி ராத்திரி இல்லை நாளைக்கு காலையில் அவங்களாம் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா அவங்க முடிச்சிட்டாங்கன்னா கஷ்டம். இன்றைக்கி ராத்திரி அவங்களாம் தூங்கின பிறகு இல்லைன்னா அவங்க எழுந்திரிக்க முன்னாடி குடிச்சு வைக்கணும். ஓகே தொடர்ந்து கேம் விளாடணும், கேமில் இருக்கணும், அதான் என்னுடைய ஆசை. சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கும், ஆனால் நம்மளும் பிரெயின் யூஸ் பண்ணி டெக்னிக்கலாக ஜெயிக்கணும். ஒரு சான்ஸ் நான் கொடுக்குறேன், ட்ரை பெஸ்ட். ஓகே வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடக்கலாங்க. இன்றைக்கி மேலே இருக்கிறவன் கீழே வரலாம், கீழே இருக்கிறவன் மேலே போகலாம். அதே மாதிரி தான் இந்த போட்டியிலும் இன்றைக்கி ஜோஷ்வா தான் இவங்களுடைய சேவகன். கஷ்டங்கிறது யாருக்கு வேணாலும் வரலாம், அதை எப்படி அணுகுங்கிறது தான் முக்கியம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். இது அச்சம் என்பது மடமையடா சீசன் 4.